ஆகு பெயர்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல குறிப்பா பொருளாகு பெயருக்கும் சினையாகு பெயருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க. ஒரு சின்ன விடயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த இரண்டு ஆகு பெயர்களையும் நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு முழு பொருளின் பெயர் அதனுடைய உறுப்பின் பெயரை குறித்தால் அதுதான் பொருளாகு பெயர். அதே மாதிரி ஒரு உறுப்பினுடைய பெயர் முழு பொருளை குறித்தால் அதுதான் சினையாகு பெயர். சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பாருங்க, மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடினோம். இங்க மரத்தில் என்ற சொல் மரத்தை குறிக்காம மரக்கிளைய குறிக்குது. அதாவது மரம் என்ற முழு பெயர் தன்னை குறிக்காமல் தன்னுடைய உறுப்பான கிளையை குறிக்குது. அப்ப முழு பொருளின் பெயர் அதனுடைய உறுப்பு பெயரை குறித்தால் அது பொருளாகு பெயர். அப்போ இந்த தொடர் பொருளாகு பெயர்ல வருது. இப்போ அடுத்த தொடரை பாருங்க. அம்மா பையன்கிட்ட சொல்றாங்க, பணத்தை அப்பாவோட சட்டையில் வை அப்படின்னு. இப்போ பணத்தை சட்டையில வைக்கல, சட்டையில பணம் வைக்கக்கூடிய இடத்துலதான் வைக்கிறாங்க. அப்போ சட்டை என்ற சொல் சட்டையை குறிக்காமல் அந்த சட்டையில பணம் வைக்கக்கூடிய இடத்தை மட்டும் குறிக்குது, முழு பொருளை குறிக்கல, அதனுடைய உறுப்பை குறிக்குது. அப்போ இந்த தொடர் பொருளாகு பெயர்ல வருது. சரி, அடுத்து பாருங்க. தலைக்கு 100 ரூபாய் கொடுத்தார்கள். இங்க தலைக்கு என்ற சொல் நம்ம தலையை குறிக்கல, அந்த தலையுடைய முழு மனிதனை குறிக்கிறது. அதாவது உறுப்பின் பெயர் முழு பொருளின் பெயரை குறிக்கிறது. அப்ப இது சினையாகு பெயர். அடுத்து பாருங்க, ஒரு கை குறைகிறது நீ வருகிறாயா. இங்க ஒரு கை குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த ஒரு கை அப்படிங்கிறது வேலைக்கு ஒரு ஆள் பத்தல நீ வர்றையா அப்படின்னு கேட்கறதா தான் நம்ம பொருள் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு கை என்ற உறுப்பு அதனுடைய முழு பொருளை குறிக்கிறது. அதனால இது சினையாகு பெயர். இப்போ பொருளாகு பெயருக்கும் சினையாகு பெயருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி முழு காணொளியில ஆகு பெயர் பற்றி இன்னும் விரிவா பார்க்கலாம்.